Morning champion, this is Raswan from Government College of Technology. I am a technical champion, Rohit Alamudi. Rohit is an electrical engineer. We network theory H parameter அப்படின்ற டாபிக்கை பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம நெட்வொர்க் தியரியில் ஹெச் பேராமீட்டர்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஹெச் பேராமீட்டருக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஹைப்ரிட் பேராமீட்டர். ஸோ அதை நான் பின்னாடி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஒரு கிவன் நெட்வொர்க். ஆஸ் யூஸ்வல் இன்புட் வோல்டேஜ் V1 இன்புட் கரண்ட் I1 அவுட்புட் வோல்டேஜ் V2 இங்கே அவுட்புட் கரண்ட் I2 டிஃபைன் பண்ணிப்போம். இங்கே வந்து என்னன்னா மொத்தம் 4 வேரியபிள்ஸ் இருக்கும். V1 I1 V2 I2. ஸோ இதில் வந்து 2 வேரியபிள்ஸ் டிபெண்டன்ட்டாகவும் 2 வேரியபிள்ஸ் இண்டிபெண்டன்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ ஹைப்ரிட் பேராமீட்டர்ஸ்னு நம்ம பார்க்கும்போது V1 அண்ட் இன்புட் வோல்டேஜும் அவுட்புட் கரண்ட்டும் இந்த இடத்துல டிபெண்டன்ட் வேரியபிளாக ஆக்ட் ஆகுது. இன்புட் கரண்ட்டும் அவுட்புட் வோல்டேஜும் இந்த இடத்துல independent variable ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம எப்படின்னா இன்புட் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைப்ரிட் பேராமீட்டர் மேட்ரிக்ஸ் இன்டு அவுட்புட் பேராமீட்டர் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹைப்ரிட் பேராமீட்டர் மேட்ரிக்ஸை H11 H12 H21 H22 நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ சொன்ன மாதிரி இது V1 and I2ங்கிறது டிபெண்டன்ட்டாகவும் I1 and V2 வேரியபிள்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மூலமா நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ V1 is equal to H11 into I1 plus H12 into V2. செகண்ட் இது வந்து ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 என்னன்னா I2 equal to H21 I1 plus H22 V2. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2 ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மூலமா நம்ம வந்து H parametersலாம் derive பண்ணலாம். ஸோ H parameters derive பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் H11 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ H11 பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம V2ங்கிற வோல்டேஜை வந்து அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால நம்ம ரீப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ இதோட வோல்டேஜோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறது. ஷார்ட் சர்க்யூட் பண்ணால் நம்மளுக்கு வோல்டேஜ் ஈக்குவல் டு 0 கிடைச்சிரும். ஸோ H11 கண்டுபிடிக்கிறதுக்கு V2 ஷார்ட் சர்க்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்க ரிமைனிங் உள்ளது வந்து V1 ஈக்குவல் டு H11 into I1. ஸோ H11 கண்டுபிடிக்கிறதுக்கு V1 I1 டினாமினேட்டரில் கொண்டு போனால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து V1 டிவைடட் பை I1. ஸோ ஷார்ட் சர்க்யூட்டாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது சேம் சைடில் உள்ள வேரியபிள்ஸாக இருக்கனால இதை நம்ம டிரைவிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். இது இன்புட் சைடில் இருக்கனால இன்புட்னு சொல்கிறோம். இது நம்ம பார்க்கும்போது V by I ஈக்குவல் டு இம்பிடன்ஸ். ஸோ அதனால் இதுக்கு ஃபுல் நேம் என்னன்னா டிரைவிங் பாயிண்ட் இன்புட் இம்பிடன்ஸ். இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா ஷார்ட் சர்க்யூட் மூலமா நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்து H12. ஸோ H12 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கரண்ட் வந்து அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால ரீப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ கரண்டோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால ரீப்ளேஸ் பண்ணுறது என்னன்னா ஓப்பன் சர்க்யூட். ஸோ ஓப்பன் சர்க்யூட்ல வந்து கரண்ட் ஈக்குவல் டு 0. ஸோ கரண்ட் 0வா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் 1ல என்ன ரிமைனிங்காக இருக்குன்னா V1 ஈக்குவல் டு H12 into V2. ஸோ நம்ம H12 கண்டுபிடிக்கிறதுக்கு V1 டிவைடட் பை V2 நம்மளுக்கு H12 பேராமீட்டரோட ஃபார்முலா கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா ஓப்பன் சர்க்யூட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் ஓப்பன் சர்க்யூட் இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டுமே நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் வோல்டேஜ் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வோல்டேஜ் கெயின்னு சொல்லுவோம். நியூமரேட்டரில் இன்புட்டும் டினாமினேட்டரில் அவுட்புட்டும் இருக்கனால இதை நம்ம வந்து ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு H11 கண்டுபிடிக்கும் போது நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்போம். H12 கண்டுபிடிக்கும் போது நம்ம ஓப்பன் சர்க்யூட் பண்ணியிருப்போம். ஸோ இதனால தான் இந்த பேராமீட்டர்ஸ்க்கு வந்து ஹைப்ரிட் பேராமீட்டர்ஸ் சொல்லுவோம். ஏன்னா இங்கே ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன் அப்ளிகபிளாக இருக்குது, ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷன் அப்ளிகபிளாக இருக்கனால தான் நம்மளுக்கு வந்து இந்த பேராமீட்டர்ஸ்லாம் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இதனால தான் நம்ம ஹைப்ரிட் பேராமீட்டர்ஸ் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஈக்குவேஷன் 2ல் நம்ம I2 மூலமா H21 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா V2ங்கிற அவுட்புட் வோல்டேஜை நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணிப்போம். ஸோ ஷார்ட் சர்க்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு கரண்ட் I2 டிவைடட் பை I1 கிடைக்கும். H21க்கு நம்ம பார்த்தோம்னா இங்கே ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுவோம். இங்கே கரண்ட் இருக்கனால கரண்ட் கெயின் நியூமரேட்டரில் அவுட்புட் சைடும் டினாமினேட்டரில் இன்புட் சைடும் இருக்கனால நம்ம இதை வந்து ஃபார்வர்ட் கரண்ட் கெயின்னு சொல்லுவோம். ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன் மூலமா நம்ம கண்டுபிடிக்கிறோம். H22 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கரண்ட் I1 வந்து நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால ரீப்ளேஸ் பண்ணிப்போம். அதாவது ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷன் பண்ணிப்போம். ஸோ அதனால ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு H22 என்ன கிடைக்கும்னா I2 டிவைடட் பை V2. ஸோ இந்த நம்ம பார்க்கும்போது இது வந்து அவுட்புட் வேரியபிள்ஸாக இருக்குது. ஸோ அவுட்புட் வேரியபிள்ஸாக இருக்கனால நியூமரேட்டர் டினாமினேட்டரில் அவுட்புட் வேரியபிள்ஸாக இருக்கனால இதை நம்ம டிரைவிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். சேம் சைடு இருக்கனால டிரைவிங் பாயிண்ட், அவுட்புட்டில் இருக்கனால டிரைவிங் பாயிண்ட் அவுட்புட் அட்மிட்டன்ஸ் சொல்கிறோம். I2 டிவைடட் பை V2 ஈக்குவல் டு அட்மிட்டன்ஸ். ஸோ H22 ஈக்குவல் டு I2 டிவைடட் பை V2. ஸோ இதுதான் H11 H22 H21 H2 ஹைப்ரிட் பேராமீட்டர். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் மூலமா நம்ம ஈக்குவலன்ட் சர்க்யூட்
டிரைவ் பண்ணுவோம். அது எப்படின்னா V1 equal to H11 plus I1 plus H12 into V2. ஸோ நம்மளுக்கு இன்புட் வோல்டேஜ் இருக்கு, அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ இன்புட் கரண்ட் பாஸ் ஆகுது. அது எங்கே பாஸ் ஆகுதுன்னா H11ங்கிற ஹைப்ரிட் பிளாக்ல பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கரண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஆக்ட் ஆகுது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த சர்க்யூட்ல. ஸோ H12 into V2. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 1 மூலமா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவலன்ட் சர்க்யூட் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரையறதுக்கு நம்ம ஈக்குவேஷன் 2 கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் V2, இன்புட் கரண்ட் அவுட்புட் கரண்ட் I2. ஸோ அவுட்புட் கரண்ட் எதில் பாஸ் ஆகுதுன்னா, ஸோ இதுதான் அவுட்புட் கரண்ட். இங்கே நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம்னா H21 into I1. ஸோ இந்த பிளாக் வந்து கரண்ட் பிளாக்காக ஆக்ட் ஆகுது. எதை டிபெண்ட் ஆகினா இன்புட் கரண்ட்டை டிபெண்ட் ஆகி அவுட்புட்டில் நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ H21 into I1. அடுத்து H22 into V2. ஸோ H22 இந்த அவுட்புட் வோல்டேஜ் வந்து H22ங்கிற பிளாக்கு சப்ளை போகிறதுனால நமக்கு இந்த பிளாக் கிடைச்சது. ஸோ ஈக்குவேஷன் 1, 2 வச்சு நம்ம ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவலன்ட் சர்க்யூட், ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவலன்ட் சர்க்யூட் நம்ம வரைஞ்சிடும். ஸோ இதுதான் ஈக்குவேஷன் மூலமா ஹைப்ரிட் பாராமீட்டர்ஸை டிஃபைன் பண்ணுறோம். நீங்கள் என்ன பார்த்தோம்னா நெட்வொர்க் தியரியில் ஹைப்ரிட் பாராமீட்டர் பற்றி பார்த்தோம். கற்றுக் கொடுத்த ரோஹித், தேங்க்யூ.